ஜீவவழி இயேசுவின் ஜெப வீடு, வியாசர்பாடி, சென்னை. ஆராதனை. தேவன் தாமே அந்த பகுதியை தேவன் தாமே சந்திக்கத்தக்கதாகும். தேசத்திற்காகவும் தேசத்தில் அநேக பிள்ளைகளை தேவன் தாமே சந்தித்து பக்கமாய் கொண்டு வரத்தக்கதாகவும் தேவன் தாமே உதவி செய்யத்தக்கதாகும். தேவனுடைய கரம் அநேக பிள்ளைகளோடு கூட இருக்கத்தக்கதாகும். தேவன் தாமே இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். தேவைகளை சந்திக்கும் தக்கதாக உதவி செய்வார். எல்லாவற்றையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உண்டாக்கின பிள்ளைகள் கர்த்தரை கண்ணோக்கி பாருங்கள். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். சங்கீதம் 119 9-16 வரை நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்படேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியாரின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விடுவீர். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட சங்கீதம் வாசிக்கப்பட்டாயிற்று. வானத்தை மேம்படுத்த ஆண்டவரே, இந்த பாவ அறிக்கையை நாம் சமர்ப்பிக்கிறோம். நான் எந்த பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரே, எங்களை விடுதலையோடு நீர் எங்களுக்காக இறங்கி வந்தீர், எங்களுக்காக அழைக்கப்பட்டீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். நாங்கள் எந்த பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயங்களை மன்னிக்க வேண்டுமா செல்கிறோம். இயேசுவே, உமானாகும் ஆண்டவரே, மன்னிக்க தன்மையை நீர் பெற்றிருக்கிறீர்களே, எங்களுக்கு அந்த தகுதியை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இது ஒருவரை எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் கண்ணீர் செய்து கதைகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அப்பா, பிதாவே, அல்பா, ஓமேகாவே, எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் ஆண்டவரே, நீர் மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கர்த்தாவே, எப்பேற்பட்ட பாவங்களை நீக்கி ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரங்களிலே எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி. நீர் பரிசுத்தர், நாங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவரே சோதரம் நிரக்கம் ஆண்டவரே. இயேசுவே, தேவன் பேசிய சொல்லி என் வார்த்தைகளும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். உன் தேவனே கர்த்தர் நானே. தேவன் பேசின சொல்லிய சகல வார்த்தைகளுக்குமானவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகி இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை
நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலோட தேவனாய் இருந்து உன்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் நன்கு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வளர்வாக இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசனையில் இருக்கிற அநியாயம் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விமர்சனம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அல்லது அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதவரையும் இச்சையாய் இருப்பாயாக. அது அப்படியே காணிக்கை செலுத்துவோம். அது அப்படியே காணிக்கை செலுத்துவோம். Hallelujah.
தேவனே ஈசாக்கு அந்த நாளிலே ஒரு மடங்கு உதவியைத்தான் அதே போல நாங்களும் வரும் நாட்களிலே 100 மடங்கு அதை அறுவடை செய்யும்படியா பழகி பெருகும்படியா அப்பா பெரிய காரியங்களை செய்து வருவதற்கு அதற்காக நன்றி ராஜா. எல்லா நன்மைகளாக திருப்தி அடைந்து அப்பா போது எல்லா நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து முன்னேறி செல்லவும் உம்மோடு என்றும் வாழவும் உமது காலடியை சுவற்றில் நாங்கள் நடந்து வந்து உம்மோடு என்றும் வாழவங்களோடு வந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறது தேவனே. அதற்காக கொடான கோடி நன்றி ராஜா. துதி கனமை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். மன்றாட்டுகள் யாவையும் இரட்சகர் மீட்பரும் எங்கள் தகப்பனும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். அடுத்தபடியாக நற்செய்தி வாசிப்பு எரேமியா 23:30-40 வரை சோபனா நற்செய்தி வாசிப்பு எரேமியா 23:30 வசனம். ஆகையால் இதோ ஒருவராய் தன் அயலானிடத்தில் தன் வார்த்தையை திருட்டளவாய் எழுதுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லின் வழியை வழக்கி அவர் அதை உரைத்தான் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்திற்கு ஒரு பிரோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிய ஒரு தீர்க்கதரிசியாகியோ ஒரு ஆசாரியனாகவும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே வாழும் என்று நீர் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் வாழும் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசிரியர்களாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படியே சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார்? கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் நீங்கள் அவரவர் தங்கள் அயலாரையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. ஆனால் கர்த்தர் சொல்லும் வாரம் என்ற சொல்லை வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு வாரமாய் இருக்கும். அது என்னென்றால்
தமது தேவனாகிய சேனையின் கர்த்தர் என்ற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. நீங்களோ வெளியில் கர்த்தரால் சுமரும் வாரம் என்று சொல்லுகிறபடியிலே கர்த்தரின் வாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பி நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் வாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய இலச்சையையும் உங்கள் மேல் வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசித்து முடிச்சாயிற்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கம் அறிவிப்பு ஐயா பேரையர் வினோத் அவர்களது பிரசங்கம் செய்ய அறிவிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக தேவன் கொடுத்த நேரம். இந்த நாளில் இங்கே இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. பல்லவத்தினுடைய திட்டம் பல்லவத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படும். ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறவர் அவர் சொல்ல அதான். அவர் உத்தரவு இல்லாமல் நமக்கு வரல. அவர் உத்தரவு இல்லாமல் நமக்கு கூட இல்லை. இந்த திரு சபை எல்லாரையும் இன்னைக்கு சகோதர சகோதரிகளை எல்லாம் உட்கார வச்சிருக்கிறாருன்னா பல்லவத்தின் தேவன் பார்க்கிறார். பெரிய ஒரு ரகசியம் என்ன? கர்த்தர் தன்னுடைய போதனையினாலே ஜனங்களை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. மிஷனரியுடைய பயணங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை 12 அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரத்தை கொடுத்தார். மத்தேயுடைய புத்தகம் 10வது அத்தியாயம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து என்ன செய்தார்? அசுத்த ஆவியை துரத்துவதற்கு சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய அழைப்பு ஒரு மனிதருக்கு, ஒரு சகோதரருக்கு, ஒரு சகோதரிக்கு முதல்ல ஆண்டவர் கொடுத்தாருன்னா நீங்க முதல்ல பேய்களை, நோய்களை எல்லாவற்றையும் காலி பண்ணணும், விடுதலை ஆக்கணும். மக்களை விடுவிக்கிற ஒரு ஊழியத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார். விடுவிக்கிற ஒரு ஊழியத்தை செய்யாம மக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இயேசுவானவர் தான் சுற்றித் திறந்த நாட்களிலே ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திறந்தார். என்ன நன்மைகளை செய்தார்? பேய்களை துரத்தினார், நோய்களை சுகமாக்கினார். இதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய சாராம்சம். The foundation of Christ, அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய தொடக்க நாட்களில் அவர் செய்த பணி நோய்களிலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, மரண வியாதிகளிலிருந்து விடுதலை, மரண கட்டுகளிலிருந்து விடுதலை, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு விடுதலை, கைகால் முடக்கவாதங்களிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். எப்படியாக பேருடைய மாமி ஜுரப்பட்டு படுத்து கிடக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? எழுப்பிவிட்டார். இப்படியாக கண்டறியாத மக்களை எல்லாம் சுகமாக்கிறார், குஷ்டரோகங்களை சுகமாக்கிறார், மரித்தவர்களை இவருடைய எழுப்பினார். அதான் பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறார்? தன் வார்த்தையினாலே குணமாக்கி காண்பித்தார், தன் வார்த்தையினாலே விடுதலையாக்கி காண்பித்தார், தன் வார்த்தையினாலே மரித்தோரை எழுப்பித்து காண்பித்தார். அதுதான் தேவ வசனம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட போதனையை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல நம்ம எப்படி இருக்கிறோம், என்னவா இருக்கிறோம், நாம் செய்கிறோமா? நம்மளை ஏமாற்றிக் கொண்டு தெரிவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. நானும் ஊழியக்காரன், நானும் ஊழியக்காரன், ஊழியக்காரன் என்று சொந்தா போட்டு அறையிற வேலையை ஆண்டவர் சொல்லல. முதல்ல நான் சொன்ன வார்த்தையை கொண்டு போய் விடுதலையாக்கு என்று சொல்லுகிறார். விடுவிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஊழியத்தை கட்ட தந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. உலகத்தில் இருக்கிற அநேகர்கள் என்ன பண்ணுவாங்க? கூட்டத்தை நடத்துவாங்க, போதனை கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கை வாங்குவாங்க, ஆசீர்வாத ஜெபம் சொல்லி சபையில ஜனங்களை அனுப்புறதுக்காக இல்ல. ஆண்டவருடைய திட்டமே வேற, ஆண்டவருடைய அழைப்பே வேற, ஆண்டவருடைய ஒளியவே வேற. ஆண்டவருடைய ஊழியம் என்பது பாவங்களிலிருந்து, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிற ஊழியம். அல்லேலூயா. தேவன் விதமாக நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்?
வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் முதல் நீங்க இன்னைக்கு ஒரு கார்பெண்டர் வேலை செய்றீங்கன்னா வேலையை கத்துக்கிட்டு தான் செய்றீங்க. ஒரு டாக்டர் வேலை செய்யறா கத்துக்கிட்டு தான் செய்யறாங்க. அப்போ ஒரு வக்கீல்னா சட்டம் படிச்சுட்டு தான் அந்த உத்தியோகத்துக்கு வர முடியும். விதமாக தேவனுடைய சமூகத்துல 3 வருட காலங்கள் தேவனுடைய சீசர்கள் அவரோட கூட இருந்து சகலவற்றையும் கற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோட கற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை அவர்கள் அப்படியாக செய்யும் போதுதான் ஊழியமானது சாதிக்கப்பட்டது. இன்னைக்கு முறையான ஒரு அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசிகளோ இல்லாத ஊழியத்தை இன்னைக்கு செய்யற அநேக சபைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா காணாம போயிருக்கு. கொஞ்ச காலம் இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்துக்காக வர்றாங்க. உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாத கூட்டம், ஆசீர்வாத திருவிழா, இதெல்லாம் இனிமே செல்லாம போயிடும். எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு இங்க தசமபாகம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த ஃபீலிங்ல வராங்க. நாங்க 10ல 1 தசமபாகம் கொடுத்துறோம் அப்படின்னு. நீ 10 ரூபாய் கொடுத்து நீ 100 ரூபாய் வாங்கிட்டு போ, 1000 ரூபாய் வாங்கிட்டு போ, இல்ல லட்சமே வாங்கிட்டு போ. நீ காணிக்கும் தசமபாகம் கொடுக்கறனா இந்த பூமியில உள்ள ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. ஆனா பரலோகத்துடைய தேவ சுதந்திரத்தை, பரலோகத்துடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை, ஆவிக்குரிய சுதந்திரத்தை உன்னால் ஒரு காலம் பெற முடியாது. இது எல்லாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, காணிக்கும் தசமபாகம் மட்டும் கொடுத்தா நம்ம லஞ்சம் கொடுத்து நம்ம பரலோகம் போயிடலாம். அது நடக்கவே நடக்காது. என் தேவன் பரிதானம் வாங்குகிற கர்த்தர் அல்ல. என் தேவன் லஞ்சம் வாங்குகிற தேவன் அல்ல. லஞ்சத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு திருச்சபைகளை பார்க்கப்படும் போது அந்த உத்தரித்த தளத்துல இருக்கிறாங்க. அதனால நீங்க பணமெல்லாம் கட்டினா தான் நாங்க என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணி உன் வீட்டுக்காரனை நம்ம பரலோகத்துக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு ஒரு திருச்சபை பிரசங்கம். அதான் உடைச்சாரு, மாற்றி முத்தரிக்கீங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில், நிறைய திருச்சபைகளில் வேதத்திற்கு புறம்பான, கர்த்தருக்கு புறம்பான, கர்த்தருடைய சித்தத்தை உணராத ஊழியங்களை கர்த்தர் தகர்த்து போட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் நம்மளை எழுப்புகிறார். இப்படியாக இந்த ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் இந்த உலகத்திலே பார்க்கப்படுவது நம்பிக்கையற்ற துக்கிப்பு, நம்பிக்கையற்ற துக்கிப்பு. அந்த ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பெரிய சங்கடங்கள், பெரிய ஆபத்து வரும்போது ஐயோ அப்படின்னு கதறாங்க. ஆஸ்பத்திரியில போய் கதறாங்க. நான் காணிக்க தசமபாகம் கொடுத்தேன், நான் ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து இருக்கிறேன், நான் நிறைய எல்லாத்தையும் என்ன செய்யறேன், சபையில நின்னேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சமூகத்துல பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை அவர்கள் பெறவில்லை. பாவத்திலிருந்து அவனை ஆண்டவர் சுத்திகரிக்கிற தேவன், பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். அவர் நம்மளை சுத்திகரிக்காம நம்ம சுத்திகரிக்கப்பட முடியாது. போய் தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்துட்டாப்புல சுத்திகரிப்பு கிடையவே கிடையாது. கர்த்தர் அவனை சுத்தம் பண்ணலாம், அவன் சுத்தமாக முடியாது. எத்தனை குடியில போட்டுட்டு வரான்னு அந்த குடியில் அது ஒண்ணா இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும், பாவ அறிக்கை வேண்டும். அதுக்கப்புறம் பாவத்தை, அவருடைய சாபத்தை, அவருடைய நோய்களை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன நீக்குகிறார். அல்லேலூயா. அதுதான் முழுமையான ரட்சிப்பு. அந்த முழுமையான ரட்சிப்புக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். தேவன் நாட்களே நான் அதை கடைபிடித்தேன், இதை கடைபிடித்தேன் அப்படின்னு சொல்லி நான் உபாசித்தேன், நான் காணிக்க தசமபாகம் கொடுத்தேன், நான் கடைசியில யார் நீதிமானாக்கி போனா, ஐயோ ஐயோ என் தேவமே என் மேலே மனம் இறங்கும் என்று கத்துனவன் அந்த அந்த ஆயக்காரன் வேற, அவன் அவனுடைய ஜெபம் வேற, அவனுடைய கூப்பிடுதல் வேற, அவனுடைய கலக்கம் வேற. எனக்கு யாருமே இல்லை, என்னை நீர் தள்ளினா எங்க போவேன்னு சொல்லி நினைத்து அவன் கதறிய வண்ணம் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணான், செபித்தான். அவனே நீதிமானாக போனான் என்று நாம் பார்க்கிறோம். உள்ள உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்திலே கண்ணீரோட கதறலோட ஜெபம் பண்றானோ, கண்ணீரை திரும்பி பார்க்கிற கர்த்தர், கண்ணீரை துடைக்கின்ற கர்த்தர், கண்ணீரை பார்த்து அவர் நிச்சயமாக விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்ணீரோட ஜெபித்தால் எல்லா ஜெபமும் கேட்கப்படும். கண்ணுடி மாதிரி உட்கார்ந்து சபையில போனான்னா அவன் இருதயம் குணப்படாது, அவன் குணப்பட மாட்டான், அவனுக்கு அந்த ரட்சிப்பு தூரமாயிரும், அவனுடைய பிள்ளைகள் வந்த வழிகள் எதுவுமே நினைக்கப்படாமல் போய்விடும். கண்ணீரோடு, பாரத்தோடு, அழுகையோடு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அந்த வேர்வை எல்லாம் ரத்தமாக விழுந்தது. அப்படிப்பட்ட ஜெபம் எவன் செய்தான்? ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை ரத்தமாக, எப்படிப்பட்ட ரத்தம் சிந்தி ஜெபித்தார் என்று ஒரு பெரிய அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம அந்த அப்போஸ்தலர் நாட்களில் ஜெபம் பண்ணும்போது, தேவாவினால ஜெபம் பண்ணும்போது என்ன இருந்ததுன்னா, முழங்காலை முடக்குவது மாத்திரமல்ல, முழங்கால் யுத்தத்தை செய்தார்கள். அப்படியாக முழங்கால் யுத்தத்தில் ஜெபம் பண்ணும்போது சிறைச்சாலையின் கதவு தானாக விழுந்தது. அஸ்திவாரம் அலங்கங்கள் அப்படியாக தரையில
வந்துட்டாரு. அது மாதிரி தேவ வசனத்தை வைத்திருக்கிற எவனை கட்டி வைக்கவே முடியாது. கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பலமாக இருக்கிறது, வல்லமையா இருக்கிறது. அவன் வல்லமையுள்ள மனுஷனாய் இருக்கிறான். அவனுக்கு தேவ கிருபை இருக்கிறது, தேவ பலன் இருக்கிறது. அவனை தரிசாலையில போட முடியாது, ஆலயங்கள் உடையும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு யுத்த புருஷனாக ஜெபத்தினுடைய யுத்தத்தினுடைய மேன்மையை நாம் நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல ராணுவம் யுத்தம் பண்ணுதுன்னா நாம ஜெபத்துல யுத்தம் பண்ண வேண்டும். தேசத்துடைய விடுதலைக்காக, ஜனங்களுக்காக. நீங்க அநேகர்கள் வந்து மாய்மாலமான போதத்துல நீங்க மாட்டிக்கொண்டு சீரழிந்து செத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய கதையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. கண்ணீரோடு நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் இந்த ஜனங்களுக்காக நாம் எப்படியாவது போராட வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்க்கப்படும்போது அவன் போறான், இவன் வாரான், அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவரே இந்த ஜனங்களை மறந்துடுமா பண்ணுங்கப்பா, இந்த ஜனங்களை ரட்சிக்கப்பா என்று சொல்லி மனதிலே பிரார்த்தித்த பிரகாரமாக நாம் வீதிகளில் நாம் கடந்து போக வேண்டும். எல்லாரையும் பார்த்துட்டு சும்மா போனீங்க அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜனங்கள் ஒரு நாட்கள்ல அப்படியே போயிட்டு இருப்பான், வந்துட்டு இருப்பான். நீங்க பண்ண ஜெபத்துக்கு பதில் என்னன்னா 1 மாசமோ 2 மாசமோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் பைபிளை தூக்கிட்டு அவன் சர்ச்சைக்கு போறதை நீங்க பாப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறது இருக்கு. அப்படியாக எத்தனை பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? எந்த பஸ்ல ஏறினாலும் இந்த பஸ்ல உள்ளவங்களுக்காக பஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறது இல்லை. பஸ்ல உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல பேசணும். இந்த பஸ்ல உள்ளவங்களாம் ஆண்டவரை பத்திரமா போய் சேரணும், இவங்களா ரட்சிக்கப்படணுமே சொல்லி பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற பெரிய காரியங்களை நாம் இந்த நாட்களே உணர்ந்து கொடுக்கிறது இல்லை. ஆழமான பெரிய ஊழியம், பெரிய ஊழியத்தை நம்ம தந்திருக்கிறாரு. ஒரு அந்த ஊழியத்தை வல்லமையாக நடத்த முடியாத கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாத்தேயுடைய புத்தகத்தில் 8வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. அதுல ஒரு பெரிய ரகசியமே இருக்கிறது. ஒரு 100க்கு அதிகமான ஒரு ரகசியத்தை அங்கே நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் மாத்திரவன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ரோம அதிகாரி. இந்த உலகத்துல ரோமருடைய ஆட்சி காலத்திலே ரோமருடைய அதிகாரி சகல அதிகாரமும் வல்லமையும் பெற்றவர்களா இருந்தார்கள். யார் வேணாலும் எப்ப வேணாலும் அவனை தூக்கி கொண்டு போய் சிறையில் போடலாம், கொல்லலாம், யாரும் கேட்கவே முடியாது. பயங்கரமானவங்க. அப்படிப்பட்ட அதிகாரி ஒருத்தனை வா என்று சொன்னா சண்டடிச்சு வந்து நிற்பான், ஒருத்தனை போ என்றால் போவான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரி தான் பொண்டாட்டி உடம்புக்கு சரியில்லைன்னு அவன் வரல, தான் தாய் தாப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் வரல, தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் வரல. யாருக்காக வந்தான்? தான் வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்திலே வந்து கெஞ்சுகிறான். எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க. தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே என் வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும், என் வேலைக்காரனை சுகமாக்குங்க ஆண்டவரே. என் வீட்டுக்கு நீங்க வர தேவையில்லை, நான் அதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, என் குடும்பமும் தகுதி இல்லை, என் வீட்டுக்குள்ள நீங்க வரவே முடியாது, நான் பேர்பட்ட பாவி. ஆனாலும் கூட ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான், பிழைப்பான் என்று சொன்னார். இப்பேற்பட்ட விசுவாசம் யாருக்குள்ள இல்லை? உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, யூதர்களுக்குள்ள, இஸ்ரவேலுக்குள்ள கிடையவே கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் உயர்த்தி அவருடைய காரியத்தை சொல்கிறார். அவருடைய ஜெபத்தை இஸ்ரவேல் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை என்று அவனை கனப்படுத்துகிறார், அவனை உயர்த்துகிறார், அவன் தன்னை தாழ்த்துகிறார். அந்த மனிதனை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், என் விசுவாசத்தை பார்க்கிறாரு. எப்பேற்பட்ட விசுவாசம் என்பதை ஆண்டவர் மார்க்கப்பட்டு இருக்கிறார். இந்த மார்க்கை, இந்த அடையாளத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஜனமும் என்ன என்று பார்க்க போகும்போது அவருடைய ஜெபத்தை கர்த்தர் மார்க் போடுறாரு. நீங்க ஆள பார்த்து ஆண்டவர் மார்க் போட மாட்டாரு, நீங்க வேதம் வாசிக்கிறதுனால மார்க் போட மாட்டாரு, நீங்க பாட்டு பாடுறதுனால மார்க் போட மாட்டாரு, நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் ஊழியத்தை செய்யறதுனால மார்க் போட மாட்டாரு. உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து மார்க் போடுறாரு. அந்த விசுவாசத்தினாலே நீங்க உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை பார்த்து மார்க் போடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அப்படிப்பட்ட பெரிய தாளத்தை, வரங்களை அதிகாரத்தை கொடுத்த தேவன். வரங்களையும் அதிகாரத்தையும் பெறலன்னா ஊழியமே கிடையாது. மாய்மரமான போக்கெல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே செல்கிறது. அதிகமா தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? அதிகமாக நான் பாட்டு பாடி நான் அதை செய்து இதை செய்து என்ன பிரயோஜனம்?
என் விசுவாசம் சரியாக இருக்க வேண்டும், என் ஆண்டவர் பார்க்க வேண்டும். என் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். யாரு விசுவாசம் பெருசு, அதுதான் அவர் போடுற கணக்கு. மனுஷன் போடுற கணக்கு என்ன தெரியுமா? அவர்ல நிறைய காணிக்க கொடுக்குறாரு, அதான் அவன் பார்வை. வெள்ளைக்கிழமா வரானா, அதான் அவன் பார்க்கிற பார்வை. நல்லா மிருக்கா வரானா, போட்டு சுட்டாடா, அதுதான் அவனுடைய பார்வை. ஒரு மனிதர்கள் கார்ல வராங்க, பந்தா வராங்க, நகை நட்டு போட்டுட்டு வராங்க, இதுதான் மனுஷனுடைய பார்வை. ஆனா அதே பார்வை எப்படி இருக்கிறதா? அந்த ஆயக்காரனுடைய ஜபத்தின் மேலே ஆண்டவர் பார்த்தார். அதே போல இந்த நூற்றுக்கணக்கின் மேலே ஆண்டவர் பார்த்தார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவர், இப்படிப்பட்ட பெரிய மகத்துவமுள்ள தேவன் நம்மளை எதை வைத்து எடை போடுகிறார், நம்மளை எதை வைத்து அவர் பார்க்கிறார் என்கிறதை பார்க்கப்படுவது அவனுடைய விசுவாசம், விசுவாச ஸ்தானத்தை பார்க்கிறார். விசுவாசத்திலே அவன் எப்படி இருக்கிறான் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு காரியத்தை நல்லா தெரிந்து கொள்ளணும், பூமியில சாத்தான் ஆண்டவர் ஜெயிக்கிறார். வனாந்தரத்தில் போனார், அங்கே சோதிக்கப்படுகிற ஒரு நிகழ்வு நடந்தது. ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு வரான் சாத்தான். அவன் ஒரு கேள்வியை கேட்டான், இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொன்னான். சைத்தானுக்கு மச்சே, நீ என்கிட்டயா கேள்வி கேட்கிற? தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. இது மாதிரி நம்ம சொல்றதுக்கு திராணி இருக்குதா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி பேய நோயை விரட்டுறதுக்கு நமக்கு அது சாத்தானை விரட்டுவதற்காக, முறியடிப்பதற்காக தேவன் தனது வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அந்த வார்த்தைப்படி நாம் நடக்கிறோமா, செய்கிறோமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. அப்போ என் வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். அது எங்க விளக்குச்சு அப்படின்னு கேட்டா, அந்த நூற்றுக்கு அதிபனுடைய வாயிலே வந்த வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பார். அவருடைய வாயின் வார்த்தையினாலே பிழைப்பார்கள் என்று அவன் புரிந்து கொண்டான், அந்நியன் புரிந்து கொண்டான், புறஜாதி புரிந்து கொண்டான், அநேகர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக தேவாலயங்கள்லாம் கட்டப்பட்டதெல்லாம் பார்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருன்னா கிறிஸ்தவங்க போட்ட காசு இருக்காது, கிறிஸ்தவங்க கொடுத்த நிலம் இருக்காது, யாரும் அந்நியர்கள் கொண்டாந்து இடம் கொடுத்திருப்பாங்க. சென்னையில நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா புறஜாதி தான் கொடுத்திருப்பாங்க. அவன் எப்படி கொடுத்திருக்கான் அப்படின்னா, அவருடைய உள்ளம் இயேசுவின் மேல இருக்கு. ஆனா அவன் வேற காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவன் உள்ள அங்க அவனுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் ஆண்டவருக்காக. எனக்கு தெரியும், ஒரு வயசானவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 சர்ச்சு கட்டியிருக்காரு. 300 பேர் உட்காரக்கூடிய பெரிய சபையை கட்டியிருக்காரு. அவர் இடத்த காசு கொடுத்து வாங்கல. ராத்திரியில போயிட்டு, அவர் அந்தமான்ல இருந்து வந்த பெரியவர், இங்க ஊழியத்துக்காக வந்தார். அப்ப போயிட்டு அந்த ஐயா போய் பார்த்தாரு, ஊருக்கே நீங்க தான் பெரிய சீமான், நீங்க பெரிய ஆளு, இந்த ஊர்ல ஒரு சபை இல்லையா, ஒரு சர்ச்சை கட்டணும், கர்த்தருக்கு நீங்க கொடுங்க. ஆண்டவருக்கு இந்த வானத்தை பூமியை படைத்த அந்த தெய்வம் உங்களோட ஆயுஷோட உங்க குடும்பத்தை நல்லா வைப்பாரு. நீங்க ஆண்டவருக்காக இடம் கொடுங்கன்னா, எப்பா நீ சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்குது, நீ காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல வந்துரு, நீ எந்த இடம் கேட்கறியா எனக்கு கண்ணில் காட்டு, உடனே தார அப்படின்னு அந்த இடத்தை அப்படியே பத்திரம் போட்டு கொடுத்தாரு. மெயின் ரோட்ல கேட்டு வாங்கினாரு. பஸ் ஸ்டாண்ட் 4 பேர் போற வந்து நிக்கிற இடத்துல இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அவருடைய பெரிய சபையை கட்டியிருக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். அவர் சொன்னாரு, நாங்க பணக்காரங்க, வசதி உள்ளவங்க, ஒரு சென்ட் இடம் கூட நாங்க விற்க கூடாது, நாங்க வாங்க தான் செய்வோம். ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தை, வானத்தின் பூமியை படைத்த கர்த்தருக்கு இடம் கேட்ட ஒரு காரணத்துக்காக நான் தரேன்னு சொல்லி கொடுத்தாரு. நீ பெரிய சபை இருக்குது, அங்கேயும் போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படியாக தேவன் அநேக, நீங்க தான் விசுவாசி நினைக்காதீங்க, நூற்றுக்கு அதிபதி மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறார், எத்தனையோ எம்பி எம்எல்ஏ மந்திரிகள் இருப்பாங்க, எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, எத்தனையோ உலகத்துல பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. நீங்க போய் ஐயா ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னா அள்ளி கொடுப்பாங்க. அவங்களுடைய இருதயத்தை உண்டாக்குற கர்த்தர், அவங்க இருதயத்தில் பேசுகிற கர்த்தர், அவர் அவருடைய உள்ளத்தை தொடும்படியாக இருக்கிறார். நீங்க போனா தான் தொடுவார், நீங்க போனா தான் அந்த கிரியை நடக்கும். இவ்விதமாக இந்த உலகத்திலே பார்க்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், யாரு ஞானவான், யாரு நீதிமான், யாரு உத்தமன் என்று பார்க்கப்படும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஐயா தானியேலுடைய புத்தகத்திலே 12வது அத்தியாயம் 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யாருக்கு? ஞானவான்கள்
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வேதத்தினுடைய ரகசியத்தை அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் மட்டும் எனக்கு சொந்தமா வைக்கிறதுக்கு இல்லை. சத்தியத்தை அநியாயமா உள்ள அடக்கி வச்சா அவன் அவபக்தி, தேவ கோபம் அவன் மேல வரும். வசனத்தை கத்து நிறைய வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் போதும், நான் நிறைய கத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டு அலையிறோம்னா ஆண்டவர் விரல காட்டி ஆண்டவர் தொலைச்சல் வேண்டாம். ஏன் உனக்கு கொடுத்தாரு, உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அதான் சொல்றாரு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், பரலோகத்தின் தரவுகளை கையில வச்சுக்கிட்டு அடுத்தவனையும் போக விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய வேதாப்பாரர்கள், நிறைய பண்டிதர்கள் வேதத்தை நிறைய படிச்சிருப்பாங்க, வந்து பிரசங்கமே பண்றதில்லை, ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை, கத்துக் கொடுக்கறது இல்லை. பரலோகத்துடைய ரகசியம் தெரியும், சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை, இன்னைக்கு அநேக திருச்சபைகள், ஆங்கிலிக்கன் மற்ற எல்லா சபையிலையும் தெரியும், புராட்டஸ்டன்ட் சபைக்கு தெரியும். நம்மளை விட நிறைய படிச்சிருக்காங்க, செமினார்ல படிச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க, நிறைய டாக்டரேட் பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காங்க, தெரியும். ஆனா சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. மத்தவனையும் போக கூடாது, அவனும் போக மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அநேக ஜனங்களை ரட்சிப்பினுடைய ஒரு ரகசியத்தை சொல்லி அவங்களை கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து சேரு, ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேரு அப்படிங்கிறார். அப்படி கொண்டு வரவங்க தான் யாரு? நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறது. ஆண்டு சொல்ல, உங்களை நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணும். அவன் தான் அந்த ஆதிக்குரிய ஆசீர்வாதம், அந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம், இம்மைக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டுடைய சமூகத்திலே எந்த மனிதனை பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி அவனை பிரகாசிக்க பண்ணி அவனை உலகத்தில் என்ன பண்றாரு, இது என் மகன், என் ஊழியக்காரன், என் குடும்பம், என் பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி மகிழ்கின்ற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். ஐயா, நீங்க காணிக்கை போட்டு பரலோக முடியாது. நீங்க வீட்டை எழுதி கொடுத்து, நோட்டை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, நிறைய அள்ளி கொடுத்து பரலோகம் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாம அந்த காணிக்கை இல்லாம பரலோகத்துல இடம் இல்லை. அதைத்தாங்க சொல்லுகிறார், பரலோகத்தில் நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் ஆத்ம ஆதாயத்தை செய்ய வேண்டும், நீதிக்கு உட்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக எவர்களை கொண்டு வருகிறீர்களோ அப்பதான் நீங்க பரலோகத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார். பர்னபா பார்க்கப்படும் போது பவுல் கூட இருந்தார். அப்போலோ எல்லாரும் அந்த நேரத்தில் ஊழியம் செய்தாங்க. அவன் நல்லவனும் பரிசுத்தவானுமா இருந்த அப்படின்னாலே ஜனங்கள் அதிகமாய் சேர்க்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன், ஒரு நல்லவன், ஒருத்தன் பரிசுத்தவானா ஜனங்கள் பெருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஜனங்கள் பெருவாங்க. நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்குள்ள அந்த தன்மைக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது ஜனங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே கூட்டி சேர்த்தார். எத்தனை பேர் விசுவாசிகள்? அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இவ்விதமாக நீதிக்கு உட்படுத்துவதை கர்த்தர் சொல்கிறார், நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் என்று சொல்லப்படுவது இம்மையிலே மறுமணம் இல்லை, மறுமையிலேயும் தேவன் என்ன செய்கிறார், அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். பெரிய மேடையை போட்டு அவன் ஜெபம் பண்ணும்போது, ஒரு வார்த்தை சொல்லும் போது அங்க நிறைய பேருடைய பேய்கள் ஓடும், மந்திர கட்டுகள் ஓடும், அநேகர்கள் சுகமாவார்கள். ஐயா, ஏதோ என் மேல தொடர மாதிரி இருக்கு, எனக்கு சுகம் கிடைச்சதுன்னு சொல்லி சாட்சி சொல்ல வருவாங்க. அப்படிப்பட்ட கூட்டங்களை ஆண்டவர் நடத்தினாரு. அப்படிப்பட்ட கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும். அவருடைய ஊழியர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய சனங்கள் என்கிற ஒரு ஆர்ப்பரிப்பை நாம் காண வேண்டும். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஒரு வார்த்தை சொல்லுங்கிறதாவே. அப்போ ஒரு வார்த்தையாக சொல்லுகிறார். வானத்திலிருந்து மன்னாவை சாப்பிட்டாங்க, 40 வருஷம் தின்னாங்க. ஆனா அந்த 40 வருஷம் தின்ன உங்களுக்கு ரட்சிப்பு இருந்ததா? முறுமுறுத்தாரு. புரியுதாங்க? 40 வருடம் வானத்திலிருந்து தேவதூதர்கள் திங்கிற மன்னாவை தின்னுட்டு அவர்கள் வனாந்தரத்திலே மறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் வார்த்தையை பெறுகிறவன், என் வார்த்தையை உள்கொள்கிறவன் என்றைக்கு ஜீவிப்பான். அந்த வார்த்தை தான் பூமியில மனுஷனாக வந்த ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் வார்த்தையினாலே பிழைப்பான். அந்த வார்த்தை ஆவியாக, அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டது. அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. இந்த உண்மையை சொல்வதற்காக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு சொல்கிறேன், மகா மேன்மை உள்ள இந்த காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்ல
சதா காலம் ஜீவிக்கிறீர்கள், உங்களுக்கு மரணம் வராது. கர்த்தர் நித்தியத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். 1000 ஆண்டுகளாக நித்தியத்திலே பிரவேசிப்பதற்கு இந்த வார்த்தை அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மளை எழுப்புகிறார், உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் கல்லறையை திறந்து லாசரு வா என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை திறப்பது வெளியில வந்தான். அவர் பேசுகிறதை பிரேதங்கள் கேட்டு அவருடைய வருகையிலே எழுப்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எக்காலத்தில் நீ தரிக்கும் போது மரித்தவர்கள் கர்த்தருக்குள்ள முதலாவது எழுந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை பிரசிப்பதற்காக உங்களை என்னை கற்றுக் கொடுத்திருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், எல்லா உலகத்தில் அழிஞ்சு கொண்டே இருக்கிறது, என் வார்த்தை ஒழியாது என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்கிற நாம் நித்தியமாக நாம் ஜீவிப்போம், நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். அந்த சத்தியத்துக்குள்ளே நாம் நடப்பதற்காக நாம் இப்படியாக ஆண்டவர் நம்மளை கொண்டு சேர்க்கும்படியாக கர்த்தர் சொல்கிறார். ஒரு வார்த்தை நிறைய பேர் ஜோடிக்கிறாங்க, கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகளுடைய புத்தகத்திலே 30வது அத்தியாயம் 5-6 வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய வசனம் எல்லாம் உடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர், அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவார். இன்னைக்கு நிறைய பேர் வருஷந்தோறும் வாக்கு தத்துவம், மாதந்தோறும் ஆசீர்வாத வார்த்தை, வருஷந்தோறும் தீர்க்க தரிசனம்னு சொல்லி அங்கங்க பேசினானுங்க. இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்தது? அவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை வாங்கி தொங்க விட்டுருக்கான். எதாவது நடந்திருக்கா? அவன் அப்படியே தான் இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவர் சொல்லாத வார்த்தையை நீ சொன்னா எப்படியா நடக்கும்? நீ அப்படியாக உன் யூகத்துல சொன்ன, உன் கற்பனையில சொன்ன, அந்த நம்பிக்கையில நான் சொன்னேன், நான் அந்த விசுவாசத்துல சொன்னேன்னாலும் அது நடக்காது. ஏன் அப்படின்னா அவர் சொல்லல, நீ சொன்ன. அவர் சொல்லாத நீ சொன்னா நீ பொய்ய. ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவார்? கடிந்து கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்லாத வார்த்தையை யாரும் நினைச்சு கூடாது, சொல்லக்கூடாது. இந்த வருடத்துல இந்த வார்த்தையை இது ஆசீர்வாத வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வருஷந்தோறும் சொல்லி இருக்கா? வசனத்துல பைபிள்ல சொல்லி இருக்கா? கிடையாது. இவர்களே மனக்கணக்கு போட்டு ஏறி விடுறது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா நீ பொய்யனாக உன்னை தொலைச்சிருவேன். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? உபாகம 28ல இந்த என் கற்பனையின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவ்வளவு ஆசீர்வாதம் அவனுக்கு சொல்லுகிறாரா இல்லையா? அதைத்தான் சொல்லுகிறாரு. அதை செய்யாம நீ சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் என்றால் நீ ஒரு பெரிய பொய்காரன், ஏமாற்றுக்காரன். அங்கதான் கூட்டமே போய் விழுந்து, அங்கதான் கூட்டமே போய் என்ன பண்ணுது? ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோட குதூகலம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டான்ஸ் எல்லாம் ஆண்டவர் முடிக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்குள்ளே ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவானுடைய புத்தகம் 2வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனையை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல நிறைய சபைகள்ல ஊழியக்காரர்களாம் கற்பனையை ஆண்டவர் ஒழித்து விட்டார், உடைத்து போட்டார், முறுக்கி போட்டு அது பழைய ஏற்பாடு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு புதிய ஏற்பாடு போதும். எவ்வளவு பேர் பேசுறாங்க, திமிரா பேசுறாங்க. இங்க என்ன சொல்றாரு? நீ யாரு? நீ பொய்யன்னு கர்த்தர் சொல்லுங்க. ஒரு வார்த்தையை கூட்டக்கூடாது, குறைக்க கூடாதுன்னு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாம் ஒரே பைபிள் தான். ஒரே ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணார் அப்படின்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரித்து எழுதி தந்தார். சுவிசேஷ பகுதியை தொடங்கி என்ன பண்ணார் அப்படின்னா யோவானுடைய தீர்க்க தரிசனம் வரைக்கும் புதிய ஏற்பாடு என்று ஒரு ஊழியக்காரர் தான் பிரித்து தந்தார். ஆண்டவர் எதையுமே பிரித்தார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல நான் பார்க்கப்படுவது இன்னைக்கு எல்லா திருச்சபைகளை பார்க்கப்படுவது கொலை செய்யாத, கொள்ளையடிக்காத, பாவம் செய்யாத, அப்புறம் பொய் சொல்லாத, அப்புறமா நீ என்ன பண்ண விக்கிர ஆராதனை வழிபாடு செய்யாத, தாய் தகப்பனை கனம் பண்ணு, நான் ஒருவரே தேவன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஆனா அதெல்லாம் செய்யாத என்று சொல்லுகிறது யாருன்னா பொய்யின் பிதாவாகிய பிசாசு. பிசாசனுடைய ஊழியக்காரங்க தான் இவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. என்ன அப்படின்னா நீ சத்தியத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது, சத்தியத்தின்படி நடக்கக்கூடாது. நீ என்னுடைய கூட்டத்துல நான் எடுத்திருக்கேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி சாத்தான் நிறைய ஊழியக்காரங்க வாயில இருந்து பேச வைக்கிறான். கற்பனை கிடையாது, கற்பனையை உடைத்து போட்டார், கிடையவே கிடையாது.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். யோவான் தீர்க்கதரிசனம் எழுதின யோவான் சொல்கிறார். என்ன எழுதுகிறார்? கடைசி காலத்திலே சொல்லுகிற வார்த்தை, கற்பனையை கைக்கொள்ளாதவன் பொய்யன் என்று அங்கே தீர்க்கமாக சொல்கிறார். அதனுடைய நல்ல பிரியமானவர்களே, இயேசுவிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் பார்த்து, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும், நல்ல போதுகிறே எனக்கு சொல்லித்தான் நடப்பது, நீ கற்பனையை கைக்கொள்ளுன்னு தான் சொன்னார். ஏன் அப்படின்னா, உலகத்திலேயே முதல்ல யெகோவா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களே அப்படியே எகிப்து தேசத்திலிருந்து வெளியில வர பண்ணி, செங்கடல் நடுவிலே கடந்து வர பண்ணி, சீனாய் மலையிலே முதல் பிரசங்கம் ஆண்டவராகிய யெகோவா தேவன் பேசினது. அதுதான் அந்த கற்பனை. அல்லேலூயா. முதல் பிரசங்கம் உலகத்திற்கு கொடுத்த அந்த தெய்வத்துடைய வார்த்தையை நீ மறக்கலாமா? நீ அது தேவையில்லை என்று சொல்லலாமா? உன்ன மாதிரி சாத்தா உலகத்தில் எவன் கிடையாது. உன்னை மாதிரி பொய்காரன் கிடையாது. சத்தியத்தை மறுதலிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் அவர்களை சரியாக பேசுகிறார், கடிந்து கொள்ளுகிறார். உலகத்துடைய எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரன் எவனா இருந்தாலும் சரி, கற்பனை ஒழிந்து போயிட்டு என்று எவன் சொன்னாலோ நீ ஒழிந்து போவா என்று கர்த்தர் சொல்கிறார். வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போகாது அப்படின்னு சொன்ன தேவன், பரலோகத்தில் இருந்த தேவன் பூமியில இறங்கி சீனாய் மலையே அக்கினி நடுவில் பேசின அந்த வார்த்தையை உன்னாலும் எவனாலும் ஒழிக்க முடியாது. அது சாத்தானுடைய கூட்டம் பேசுகிற பேச்சு. தேவ எச்சரிப்பு, நீ நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமத்துல 28:15 கடைசி வசனம் வரைக்கும் சாபம். கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாதவனுக்கு சாபம். நீ சாபமாயி நீ செத்து போவ. உன் ஜனத்திற்கும் எல்லாத்துக்கும் உன்னை நம்பி வந்தவங்கள்ட்ட நீ காணிக்கை வாங்கிட்டு கற்பனையை அடிச்சுட்டாரு உடைச்சிட்டாருன்னு சொன்னா அம்முட்டு சாபத்தை நீ கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்குற. நீர் அழிந்து போவாய், ஜனமும் அழிந்து போவாய். கள்ள உபதேசிகள், கள்ள போதனையாளர்கள், கள்ள ஊழியக்காரர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பூமியிலே என்ன செய்தார் என்றால், நியாய பிரமாணத்திலே உள்ளதை நிறைவேற்றும்படியாக பூமியிலே மனிதர்களுக்காக என்ன செய்தார் என்றால், பாவ பரிகாரம் செய்வதற்காக ஒரு மனிதன் மூலமாக பாவம் பூமியிலே பிரவேசித்தது, மரணம் பிரவேசித்தது. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே மனிதன் மூலமாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை, அந்த மரணத்திலிருந்து விடுதலை. அதுக்காகத்தான் முந்தின ஆதாமாலே பாவம் வந்தது, பிந்தின ஆதாம் ஆண்டவராகிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அந்த தெய்வத்தாலே நமக்கு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து நமக்காக இறங்கிறார். நாம் பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாழ்த்துவோம். தேவனுடைய வார்த்தை உடன்படப்பட்டவை, அதை கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது என்று அடிக்கடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தந்திரமா நடக்கக்கூடாது. எல்லா ஊழியக்காரையும் சொல்ல, தந்திரமா நடக்காத, உனக்கு எச்சரிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தை புரட்டாத, வசனத்தை கூட்டாத, வசனத்தை நீக்காத என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படினால கடைசி காலத்தில் இருக்கிறோம், சத்தியத்தை வெளிப்படுத்துவதாக, சத்தியத்துக்கு சாட்சியாக நாம் கடைசி காலத்திலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து போவோம். கர்த்தர் நம்மளை வருகையிலே நம்மளை சேர்த்துக் கொள்வார். ஆண்டுடைய வருகையிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அவருடைய வருகையை நாம் இழந்து போகாதபடி, அவருடைய பரலோகத்தை நாம் இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னாலே என் பிரியமானவர்களே, வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவானுடைய புத்தகம் 5வது அத்தியாயம் 39வது வசனத்தை வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகளே. அதுக்கு அடுத்த வசனம், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி இரண்டு வர மனது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதத்தை நீங்க ஆரம்பத்துல ஆதியாமத்திலிருந்து வெளிப்பாடு புத்தகம் வரைக்கும் நீங்க படிச்சாலும் அது யாரை காண்பிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்துவை அறிவிக்கிறது. கிறிஸ்துவை தான் ஆண்டவர் சொல்ல, தொடக்கமும் முடிவும் நான் என்று சொல்லுகிறார். தொடக்கம் ஆதியாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயே அந்த தொடக்கிற அந்த சிருஷ்டிப்பு நான் தான், என்னாலே, என் மூலமாக, என் வார்த்தையினாலே உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். படைத்தேன் என்று சொல்லுகிறார். என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லுகிறார். உண்டாக்கிய அந்த தெய்வம், தொடக்கமும் முடிவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கப்படுவது வெளிப்பாடு புத்தகம் 1ஆம் அத்தியாயத்தில் 17-18 வாசி. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவர் அவருடைய பாதத்திலே விழுந்து அப்பொழுது அவர் நம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவர் நான் பிந்தினவர் உயிருள்ளவர். அல்லேலூயா. முந்தினவர் உலகத்துல முந்தினவர் அவர்தான், பிந்தினவர் வரப்போகிற அவர்தான். முந்தினவரும் பிந்தினவரும் நான் தான், என்னை தவிர யாரும் இல்லை. மறித்தது நான் தான், உயிரோடு எழுதினது நான் தான் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைக்காக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஒழுங்கும் கிரமமாக இதை நடத்துங்க. இதனால நீங்கள் ஆசிரியக்கப்படுவீர்கள். உங்களுக்கு இந்த நாட்களில் இதை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானவான்கள் எப்படி இருப்பார்களோ நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்களாக. வேலைக்காரருக்காக ஜெபித்தார்கள். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமோ மற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியெல்லாம் நமக்கு ஆழமாக பதிந்திருக்கும். நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோம் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்கள் நன்மையை
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, தங்களை தாழ்த்தினவர்களாக நம்முடைய சமூகத்தில் கர்த்தர் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார். நான் கர்த்தருடைய மந்தையிலே இருக்கிறேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லுவேன். ஒரு புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் கீழே தட்டுகிறார். அப்படிப்பட்ட தெய்வம் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களுக்கு இருக்கிறீர்கள். பூர்ண விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீர் ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும், நீர் ஆண்டவரை மேம்பட எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உடைய சமூகத்தில் ஆண்டவரே மருத்துவமான ஆண்டவரே உடைய வார்த்தையை, பாடல்களை, செய்திகளை கேட்க உதவி செய்து உடைய நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய சமாதானம் உண்டாவதாக, கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான கர்த்தராயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தல் பாதுகாப்பும் சிநேகமும் உடைய வருகை மற்றும் உடைய ஜனத்தோடு விசேஷமாக கூடியிருக்கிற அருமையான ஆண்டவரே சோபனா குடும்பத்தோடும் சகோதர சகோதரியோடும் ஆண்டவரே விஸ்வாமாத்தினுடைய சகோதரர் ஆண்டவரே அன்பு சகோதரர் ஜோசப் அவருடைய குடும்பத்தாரும் இன்னும் ஆண்டவரே வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த சபை மக்கள் யாவருக்காகவும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை தந்து நீர் வழிநடத்தலை உண்டாக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை கொடுத்து செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய சமாதானமும் இன்னும் என்று சதாகாலம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர்